வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். தாராபலன் ப்ரிடிக்ஷன்ஸ். தாராபலனா என்ன நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. வீடியோட எண்டில் அதை பற்றின ஃபுல் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் இது. இந்த தாராபலன் தெரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பை நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணலாம். இது நான் பெரிய ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா எண்டில் தான் ஃபுல் கிளாரிட்டி இருக்குது. அது தெரிஞ்சிக்காமல் உங்களால் ஃபாலோ அப்பில் வர முடியாது. அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்.in இந்த சர்வீஸை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. புதுசாக நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் உலகம் முழுக்க நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக இந்த சர்வீஸை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர் இந்த டிஸ்பிளே தெரியுற நம்பர் மட்டும் தான் என்னோடது. லைஃப் ஹாரோஸ்கோப்.in இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே சங்கர் நாராயண் என்னோட பேரும் தெரியும். ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். சர்வீஸை பெஸ்ட்டாக என்ன முடியுமோ இன்னும் அப்டேட் பண்ணுறோம். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை கொடுத்துட்டே இருங்க. இது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் அந்த தாராபலம்ன்றது. நீங்கள் வந்து நார்மலாக ராசி பலன் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ராசி தெரியும். நான் மேஷ ராசி, நான் கடக ராசி, நான் துலா ராசின்னு சொல்லுவீங்க. ஸோ ஈஸியாக குரு பலன் இருக்குது, குரு 11 இருக்குது, 10 இருக்குது. உங்கள் சார்ட்டையும் ஈஸியாக பார்த்துப்பீங்க. நான் மேஷ ராசி, எனக்கு 10 குரு, 10 சனி இருக்குது, 4 சூரியன் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுவீங்க. லக்ன பலன் பார்த்துருப்பீங்க. லக்னத்து அடிப்படையில் ராசினா என் எமோஷன், லக்னனா என் விதி, அதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து சொல்லி புரிய வச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து தாராபலத்துக்குள்ளே டீப்பாக போகிறேன். இது வந்து இன்னும் அந்த 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 பாக்ஸுக்குள்ளே உள்ள நட்சத்திரத்துக்குள்ளேயே போகிறோம். இன்னும் அதுக்கப்புறம் அதுக்கு பாதம்லாம் இருக்குது. ஸோ டீப்பாக போகிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பீங்க. ஒரே வீடியோவில் இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தா கண்டிப்பாக புரியாது. இது வந்து ஒரு 3 முறை 4 முறை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இது ஒன்ஸ் நீங்கள் ரீச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இது தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மந்த்தை அழகாக ஆஹா இந்த டேட்ஸில் இந்த பிளானட்ஸ்லாம் இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லி நல்லா பக்காவாக புரிஞ்சுப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ கிளாரிட்டி கொடுக்குறேன் எப்படி தாராபலத்தை புரிஞ்சுக்கணும். மொத்தம் நீங்கள் வந்து 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 27 நீங்கள் 3 ஒரு குரூப் பண்ணிக்கணும். எப்படி குரூப் பண்ணுறது? அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ஒரு குரூப். ஏன்னா 3 கேதுவுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் ஒரு குரூப். சுக்கரனுடைய நட்சத்திரம். இது 3 ஒரு செட்டு வச்சிங்க, ஒரு குரூப் இது ஆக்சுவலாக. ஓகே. அதுக்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இது 3 ஒரு குரூப். இது 3 சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள். அதுக்கடுத்தது ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இது 3 ஒரு செட். சந்திரனுடைய நட்சத்திரம். ஃபஸ்ட்டு நம்ம கேது, அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன். இதுக்கு அடுத்தது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இது 3 ஒரு குரூப். அதுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இது 3 ஒரு குரூப். ராகுடைய நட்சத்திரம் இதெல்லாம். இதுக்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இது 3 குருவுடைய நட்சத்திரம், ஒரு குரூப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 சனியுடைய நட்சத்திரங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கடைசி செட்டு ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரங்கள். இப்போ புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 3 பிரிஞ்சிடும். அந்த 3த்துக்கும் ஒரே கிரகம் தான் அதிபதி. அதாவது கேதுவுடைய நட்சத்திரங்கள் 3, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் 3, சூரியனுக்கு 3, சந்திரனுக்கு 3, செவ்வாய்க்கு 3, ராகுக்கு 3, குருவுக்கு 3, சனிக்கு 3, புதனுக்கு 3. மொத்தம் 27 நட்சத்திரம். ஸோ 9 கோள்கள் இன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் 3 நட்சத்திரம் ஆதிக்கம் பண்ணுறாங்க. 27 ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். இதில் வந்து இந்த தாராதை பற்றி தெரிஞ்சுங்க. ஜென்ம தாரா. வாட் இஸ் ஜென்ம தாரா? ஜென்மம்னா ஜனனம். நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அதே நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உட்காந்துருச்சுன்னா, எந்த கோள் போய் உட்காந்தாலும் அதுக்கு பேர் ஜென்ம தாரா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் ரேண்டமாக எடுத்துக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க. சுவாதி தான் உங்கள் ஜென்ம தாரா. சுவாதியுடைய கூட அந்த குரூப்பில் வரக்கூடிய 2 நட்சத்திரம் இருக்குது. இந்த பக்கம் சதயம், அந்த பக்கம் திருவாதிரை. அதில் போய் அந்த சந்திரன் என்ன, அதுக்கு பேர் ஜென்மத்தாரா. ஜென்மத்தாரானா என்னென்னா டென்ஷன், ஒரு நெருக்கடி, டென்ஷன், கோபம், டேஞ்சரஸ், ஹார்ம்ஃபுல். ஜென்மத்தாரால் எந்த நல்ல நிகழ்ச்சியும் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது ஜென்மத்தாரா. ஸோ ஜென்மத்தாரால் எந்த நல்ல நிகழ்ச்சியும் யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த கிரகம் அந்த இடத்துக்கே வந்திருக்குன்னு அர்த்தம். அதில் சுபம் அசுபம் இருக்குது. இப்போ சந்திரனுக்கு மீதாக பண்ண மாட்டாங்க. குழப்பம் வரும், மனசு குழப்பம் வரும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து சம்பத்தாரா. சம்பத்துனா சம்பத்துகள் அப்படின்னா என்ன? சொத்து, பணம், ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு வச்சுக்கோம்.
ஸோ சம்பத்தாரா அப்படின்றது பணம், மெயினாக பணம், குடும்பம், பணம், வாக்கு. இப்போ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து அடுத்த நட்சத்திரம் நெக்ஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ரேண்டமாக 3 நட்சத்திரம் பார்ப்போமா, அவிட்ட நட்சத்திரம் எடுத்துவோம். அவிட்டத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நட்சத்திரம் சதயம், அதான் சம்பத்தாரா. சப்போஸ் நீங்கள் பரணி நட்சத்திரம் பிறந்தீங்க, பரணிக்கு நெக்ஸ்ட் நட்சத்திரம் கார்த்திகை, அதான் சம்பத்தாரா. சப்போஸ் நீங்கள் ஆயில்யத்தில் பிறக்கிறீங்க, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் மகம், அதுதான் சம்பத்தாரா. சம்பத்தாரனா பணம், பொருள். அந்த நட்சத்திரம் அந்த வரும்போதெல்லாம் பணம் கொடுக்கும். எந்த கோள் இருக்கோ அப்போ பணம் கொடுக்கும். 3வது நட்சத்திரம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் விபத்தாரா. விபத்து, விபத்துனா கண்டம், விபத்து, நோய், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் வந்து அந்த 3வது நட்சத்திரம். இப்போது நீங்கள் வந்து இதுக்கும் ரேண்டமாக ஒரு 3 நட்சத்திரம் எடுப்போம். ஓகே, திருவாதிரை நட்சத்திரத்தை பிறக்கிறீங்க. திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தால் அங்கேருந்து 3வது நட்சத்திரம் எண்ணி பாருங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம். பூசங்கிற நட்சத்திரம் உங்களுக்கு விபத்தை கொடுக்குற தாரை பலம். அப்போ நீங்கள் இந்த பக்கம் அந்த பூசன்றதுக்கு இன்னொரு ரிப்பீட்டு அனுஷம், விபத்தை கொடுக்குற தாரபலம். அந்த பக்கம் உத்திரட்டாதி, விபத்துக்கு மனசு கஷ்டம் கொடுக்கக்கூடிய தாராபலம். உத்திரட்டாதி இந்த பக்கம் அனுஷம், இந்த பக்கம் பூசம். பாயிண்ட் புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 4வது சேமத்தாரை. சேமத்தாரைனா சேமமாக இருக்க, செழிப்பாக இருக்க, வீடு வாகன வசதியோட சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்கிறோன்னா அந்த சேமத்தாரையோடு அவங்களுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கும் ரேண்டமாக பார்க்கலாம். சப்போஸ் அஸ்த நட்சத்திரம் பிறந்திருந்தீங்க, அஸ்தத்துக்கு 4வது நட்சத்திரம், ஏன்னா சேமனா 4வது நட்சத்திரம். அஸ்தம், சித்திரை, வரிசையாக தான் போகணும். அஸ்தம், சித்திரை, அதுக்கப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம். ஸோ அஸ்த நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா விசாகம் தான் உங்களுக்கு சேமத்தாரையாக வரும். இன்னொரு நட்சத்திரம் பார்க்கலாமா? பூராடம். பூராடத்தில் பிறந்துட்டீங்க, பூராடத்துக்கு 4வது நட்சத்திரம் என்ன? பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அவிட்டம் வந்து உங்களுக்கு சேமத்தாரையாக வரும். இன்னொரு 3 பார்ப்போம். அஸ்வினிலே பிறக்கிறீங்க, அஸ்வினிக்கு அஸ்வினி, 2வது வந்து பரணி, 3வது கார்த்திகை, 4வது ரோகிணி. ரோகிணி வந்து சேமத்தாரை. இப்போ பாயிண்ட் புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது 5வது தாரை, அதாவது 5வது இடம் வந்து நம்ம என்ன சொன்னால் பிரத்யேக் தாரை. அப்படின்னா தடங்கல்கள், எதிர்ப்புகள், குழப்பங்கள். தடங்கள், எதிர்ப்பு, குழப்பம் 3மே வரும். அதான் பிரத்யேக் தாரை 5வது நட்சத்திரமாக சந்திக்கும் போது. இதுக்கு ஒரு 3 நட்சத்திரம் எக்ஸாம்பிள் பார்ப்போமா, சாம்பிள் பார்ப்போமா? பூரம். பூரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை பிறந்துட்டீங்க. உங்களுக்கு 5வது நட்சத்திரமாக என்ன வரும் பாருங்க? பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி. பூரத்தில் பிறந்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து என்றைக்கெல்லாம் சுவாதியில் வந்து கிரகங்கள் பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு பிரத்யேக் தாரை, தடங்கள், குழப்பம் வருது. இன்னொரு சாம்பிள் பார்ப்போமா? மூலம். மூலத்தில் பிறக்கிறீங்க, மூல நட்சத்திரம். மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் வர அன்னைக்கெல்லாம் மூலத்தில் பிறந்தீங்கன்னா அவிட்டம் வர அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பிரத்யேக் தாரை. அது மூலம்னா மூலம் மட்டும் கிடையாது, அந்த பக்கம் அஸ்வினி எடுத்துக்கலாம், இந்த பக்கம் நீங்கள் மகத்தியம் எடுத்துக்கலாம். பிரத்யேக் தாரை. பாயிண்ட் புரிஞ்சுதா? இன்னொரு நட்சத்திரம் சாம்பிள் பார்ப்போமா? ரேவதி நட்சத்திரம். ரேவதியில் பிறந்துட்டீங்க, ரேவதி, அதுக்கடுத்தது அஸ்வினி, அதுக்கடுத்தது பரணி, அதுக்கடுத்தது கார்த்திகை, அதுக்கடுத்தது ரோகிணி. ரோகிணி வந்து உங்களுக்கு பிரத்யேக் தாரை. ரேவதியில் பிறந்தா ரோகிணி வந்து பிரத்யேக் தாரை. குழப்பமான ஒரு இடம். அந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். சந்திரனா சந்திரன் மனசு, சுக்கிரன்னா காதல், அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு ஒரு தன்மை மாறிட்டே இருக்கும். இப்போ பாயிண்ட் புரிஞ்சுதா? அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது இதுதான் மெயினான தாரை, சாதன தாரை. சாதனா அப்படின்னா சாதகம், நமக்கு சக்ஸஸ் கொடுக்குறது. 6வது நட்சத்திரம் தான் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இதுக்கு ஒரு 3 நட்சத்திரங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போமா, சாம்பிள் பார்ப்போமா? உத்திராட நட்சத்திரம் பிறந்துட்டீங்க, மகர ராசியில் உத்திராடம், மகரனில் தனுசுலேயும் வரும். சப்போஸ் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, இதில் ராசியில் கவுண்ட் கிடையாது, நட்சத்திரம் ஸ்ட்ரைட் கவுண்ட். உத்திராடத்துல 6வது நட்சத்திரம் எண்ணி பாருங்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. உத்திரட்டாதி வரப்பெல்லாம் உத்திராடத்தில் பிறந்தால் சாதகத்தாரை, சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ரோகிணியில் பிறந்துட்டீங்க, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ரோகிணியில் பிறந்தால் ஆயில்ய நட்சத்திரம் தான் சாதகத்தாரை, சக்ஸஸ் கொடுக்கும். ஆச்சா? இன்னொரு சாம்பிள் பார்ப்போமா? ஒரு நட்சத்திரம் எடுப்போம். உத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கும் நீங்கள் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம். அனுஷ நட்சத்திரம் சாதகத்தாரை. இப்படி தான் எண்ணி பார்க்கணும். 6வது நட்சத்திரம் எண்ணி பார்க்கணும். அப்போ 27 நட்சத்திரம் மனப்படமாக தெரியும் உங்களுக்கு. சரி, இது வந்து நான் நிறைய கிளாஸ்லாம் எடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது 7வது. இது பேர் வதத்தாரை. இது நைதன்ன தாரைன்னு சொல்லுவாங்க, வதத்தாரைன்னு சொல்லுவாங்க, கண்டத்தாரைன்னு சொல்லுவோம். வதம், ஒருத்தர் வந்து ஒரு பகையாயிடுச்சு, சண்டை வருது, பகைமை வருது, ஒத்துப்போல, இதான் வதத்தாரா. கல்யாணத்துக்குலாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க.
ஸோ வதத்தாரா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? 7வது நட்சத்திரம் இதுக்கு ஒரு 3 நட்சத்திரம் பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. விசாகத்துலேருந்து 7வது நட்சத்திரம் எண்ணிட்டு போங்க. விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். விசாகத்தை பார்த்தீங்கன்னா திருவோணம் வந்து வதத்தாரா, வதம் கொடுக்கும். இப்போ விசாகம்னா விசாகம் மட்டும் கிடையாது. விசாகம், புனர்பூசம், புரட்டாதி 3 நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வதத்தை கொடுக்கும். வதத்தாரா. இன்னொன்று கண்டினியூ பண்ணலாமா? அடுத்த ஒரு நட்சத்திரம் சாம்பிள் பார்க்கலாமா? சப்போஸ் சதய நட்சத்திரம் எடுத்துப்பேன். சதயம், அதுக்கு வதத்தாரா யார் வருவா? சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி, பரணி, பரணிக்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இப்போ சதயத்தில் வந்தால் கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு 7வது நட்சத்திரம். பாயிண்ட் புரிஞ்சுதா? வதத்தாரைன்னு சொல்கிறோம். இன்னொரு நட்சத்திரம் பார்க்கலாமா? ஒரு சாம்பிளுக்கு கேட்ட நட்சத்திரம். கேட்டையில் பிறந்துட்டீங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் வதத்தாரா எது வரும்? கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அதுக்கு அடுத்தது சதயம். இப்போ கேட்டையில் பிறந்தீங்கன்னா சதய நட்சத்திரம் உங்களுக்கு வதத்தாரா. இந்த கேல்குலேஷன் புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது 8வது நட்சத்திரம். இதுக்கு பேர் மித்ர நட்சத்திரம். மித்ரன்னா நண்பன். அதுக்கடுத்து 9வது நட்சத்திரம் பரம மைத்திரன். இப்போ 8வது நட்சத்திரத்தை எப்படி நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு கிளாரிட்டிக்காக தான் நான் எல்லாம் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்க. புனர்பூசத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 8வது நட்சத்திரம் எண்ணிட்டே பாருங்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், கரெக்ட் தான், மகம், பூரம், உத்திரம். உத்திரம் வந்து 6வது நட்சத்திரம். உத்திரத்துக்கு அடுத்தது வரக்கூடியது அஸ்தம். அஸ்தத்துக்கு அடுத்து வரக்கூடியது சித்திரை. அப்போ நீங்கள் வந்து புனர்பூசத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரை தான் வந்து 8வது நட்புக்குண்டான நட்சத்திரமாக வருது. புரியுதா உங்களுக்கு? 8வது நட்சத்திரம் நட்புக்குண்டானதாக வருது. அப்படியே அதுக்கு ஒரு நட்சத்திரம் முன்னாடி போயிட்டீங்கன்னா அது 9வது நட்சத்திரமாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தீங்கன்னா இந்த சித்திரை வந்து உங்களுக்கு அதிமித்திரனாக வரும், அதி நண்பனாக வருவார். அவ்வளோதான் கால்குலேஷன். இது மாதிரி நீங்கள் சாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ எல்லாம் அலையமாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா 8, 9 கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான். அதாவது 8 விட 9 இன்னும் சூப்பர். 8 வந்து நீங்கள் 70% எடுத்துங்க, 9 வந்து 100% எடுத்துங்க. அப்படி தான். அதாவது மித்திரன், பரம மித்திரன், அதாவது அதிமித்திரன், இன்னும் அதிகமான ஒரு உன்னதமான நண்பன் அர்த்தம். இப்போ இந்த தாராபலத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வந்து நீங்கள் டே டு லைஃப்பில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சந்திரனா மனசு, எமோஷன்ஸ், உடம்பு சம்மந்தப்பட்டது. சந்திரன் அதான் ஜென்மத்தாரை, வதத்தாரை, சம்பத்தாரை, சேமத்தாரை, சாதகத்தாரை எல்லாம் சந்திரனை பார்க்குறது. சப்போஸ் சுக்கிரன் இருந்தால் பணம், காதல், உறவு சம்மந்தப்பட்டது. சப்போஸ் செவ்வாய் இருந்தால் பூமி, சகோதரன், காரிய வெற்றி, ஒரு போட்டி, ஒரு வீரம், இதெல்லாம் செவ்வாய். சூரியன்னா பதவி, அதிகாரம், அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்டது. புதன்னா கல்வி, வித்தை, எழுத்து, ஞானம். குருனா ஒரு ஆசிரியரை சந்திக்கிறது, குருக்கிட்ட கற்றுக்கிறது, லேர்னிங். குருனா இப்போ பணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் அந்த குருவுடைய அமைப்பு. ராகுனா யோகக்காரன், கேதுனா தோஷக்காரன். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கேல்குலேஷன். சனி ஆயுள்காரன். இப்படி தான் நீங்கள் இந்த கேல்குலேட், அதுதான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை மாதத்தில் எப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தை பொசிஷன் எடுக்குது, அது எப்படிப்பட்ட தாராபலன் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்றதை நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஒரு முறை 2 முறை பாருங்கள், புரிஞ்சிடும். 3 டைம்ஸ் பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சிடும், சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் டெய்லி லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ண முடியும். சந்திரனை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். இது நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து டெய்லி என்னென்ன பிளான் என்ன ஸ்டாரில் போகுதுன்ற ஒரு இது வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நீங்கள் பெட்டராக மூவ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் குழப்பமாக தெரியும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. உள்ளே வர வர உங்களுக்கு வந்து பயங்கரமான பலன்கள் எல்லாம் மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் வேணுமோ. உலகத்தை எந்த மொழியில் இருந்தாலும் ஹாரோஸ்கோப் வேணுமா, ஹேண்ட் ரைட்டிங் ஹாரோஸ்கோப் வேணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, நியூமராலஜி கன்சல்டேஷன் வேணுமா, ஜெமாலஜி சஜஷன் வேணுமா, ருத்ராட்சா சஜஷன் வேணுமா, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அஸ்ட்ராலஜியில் ரிலேட்டடாக ஏதாவது தோஷத்துக்கு என்ன ரெமெடி இருக்குது, த பெஸ்ட் ரெமெடி என்ன, சிம்பிள் ரெமெடி என்ன, கரெக்டாக எது பண்ணால் நமக்கு என்ன பலிக்கும். நான் நிறைய வந்து சேரிட்டி ஒர்க் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய தானம் பண்ண தான் பண்ண சொல்வேன். எப்போவுமே நம்ம கொடுக்க நமக்கு அது திருப்பி வந்துடும். கொடுக்க நம்ம வாழ்க்கையே மாறிடும். நமக்கு எது இல்லையோ அதை நம்ம ஒருத்தர் கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு கொடுத்துருவார். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த பூலோகத்தில் நாம் ஒரு விதையை போட்டால் அந்த விதை விளைஞ்சிரும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். அது பிரதிபலனாக இந்த உலகம் நமக்கு திருப்பி கொடுத்துரும். அதான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில டூல்ஸ் அவங்களுக்கு ஏதாவது லக்கு இருக்கும். சில பேருக்கு ருத்ராட்சா இருக்கும், சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் இருக்கும், சில பேர் பிரமிட்ஸ் இருக்கும். வாஸ்துலாம் பிரமிட் தான் கரெக்ட் பண்ண முடியும், ஈஸியாக தான். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து நல்லா ரிசீவ் பண்ணும். ஸோ அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த சர்வீஸ் வேணாலும் எங்களுக்கு டிஸ்பிளே தெரியுற எங்களோட டீம் நம்பர்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களை ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைவ் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வீடியோ பண்ணால் போடுங்க, நான் மெசேஜாக கொடுங்க. நான் வந்து கண்டிப்பாக பெட்டராக பண்ணுறேன்.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.